கொத்தமல்லி விலை கம்மியாக கிடைக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை சர்வ் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி போக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கூட ஒரு 5 பச்சை மிளகா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன். அதுக்கடுத்து ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி திக்காக கரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி உப்பு கம்மியாக போட்டேன் அப்படின்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இடையில எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கேன். இந்த பச்சை வாடெல்லாம் போய் நம்ம போட்ட எண்ணெய்லாம் வெளியில் நல்லா திரிஞ்சு அடி ஒட்டாமல் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா சுடசாதத்தோடு போட்டு மேலாப்பில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொத்தமல்லி சாதமாக லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம அல்டிமேட்டாக இருக்கும். கொத்தமல்லி கிடைக்கும் போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 2 months வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லைன்றவங்க ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சுட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த பாக்ஸ் அது மேலே வச்சிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.